ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம காஸ் எலக்ட்ரானிக்ஸோட 12வது எபிசோடு, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒருத்தரை காமிக்கிறாரு. அவர் வந்து ஹே என்னப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, என்னப்பா என்ன யாருன்னே தெரியலையா, ஏன்பா லாஸ்ட் எபிசோடு வந்துருச்சு இன்னமும் என்ன யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. நமக்கே இவர் யாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, நீங்க இந்த எபிசோடு பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அங்க கட் பண்ணி எபிசோடு ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோ தான் கோச்சிக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து தடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அவங்க அம்மா அப்பா வந்துருவாங்களா. அவங்க பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்போ உள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளா நீங்க டேட் பண்றீங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பயந்து ஆன்சர்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஏதோ ஸ்கூல்ல வந்து அவங்க அம்மா அப்பா முன்னாடி டீச்சர்ஸ் கேள்வி கேட்டா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பயத்திலேயே பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் வராங்க. வந்து பார்த்தா பல்லுல ஒரு கரை இருக்கு. சரின்னு சொல்லிட்டு பிரஷ் பண்ணலாம் அப்படின்னு பிரஷ் பண்ணிட்டு இந்த வாய் கொப்பளிக்கும் போது வாந்தி வர சவுண்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு பொண்ணு வாந்தி எடுக்கிறா அப்படின்னு அவங்க அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வெளியே வரும்போது அந்த சட்டையில கரை இருக்கும், அதை தொடச்சிட்டு வந்து வயிற்றுல கை வச்சிருப்பாங்க. இப்போ வயிற்றுல வேற கை வச்சிருக்கா, கண்டிப்பா இவ மாசமா இருக்கா அப்படின்னு நினைச்சோன்னே நம்ம ஹீரோவும் அப்படிதான் நினைச்சிட்டாரு. ஸோ அதனால அவர் அப்படியே உணர்ச்சிகரமா சில டைலாக்லாம் சொல்றாரு. இவளுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் கண்டிப்பா இவளை கைவிடவே மாட்டேன், நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் மாமா அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு வழியா அவங்க எல்லாம் பேசி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஏன்டா போய் பல்லு விளக்கிட்டு வரதுக்குள்ள இவ்வளோ கூத்து பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, ஓ அப்ப இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நான் யாருன்னு தெரியுதான்னு ஒருத்தர் கேட்டார்ல, ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து பிரைவேட்ல போட்ட வீடியோவை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பப்ளிக் பண்ணி விட்டுருப்பார்ல, ஸோ அது வந்து இவர் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஒரு ரூம்ல கட்டி போட்டதுக்கப்புறம் அதை எட்டி பார்த்ததும் இவர் தான். ஸோ இந்த ஆஃபீஸில் யாரோட டேட் பண்ணிருக்கா, யாரோட சிங்கிளா இருக்கா, கமிட்டடா இருக்கா அப்படிங்கிற எல்லா விவரமும் இவருக்கு அப்படியே தெரியும். ஸோ அதெல்லாம் தான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நம்ம பேக்கு காமிக்கிறாங்க. நம்ம பேக்குக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இந்த கிம்மும் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜரும் மாறி சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பேக் வந்து இந்த கம்பெனி விட்டு அவரோட கம்பெனிக்கு போகும்போது கூட ஒருத்தரை கூட்டு வரேன், அவருக்கு நல்ல பொசிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதை இவங்க ஒட்டு கேட்டிருப்பாங்க, ஒருவேளை நம்மளை கூட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜென்ரல் மேனேஜர் ஏனா பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் எனக்கு இருந்தீங்க, இப்போ அவனுக்கு இருக்கீங்களா, இப்படி பச்சோந்தியாட்ட மாறுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கூட அவங்க பெருசா எடுத்துக்காம சரி ஓகே சார் நீங்க சாரை மட்டும் திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிஸ்டர் பேக் அப்படின்னு சொல்றாங்க. என்னது மிஸ்டரா, ஏடா அவன் இவன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா திடீர்னு மிஸ்டர்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஷாக்ல பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ டக்குனு நம்ம பேக் வந்து எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லும்போது பாத்ரூம் வருது, ஐயோ உங்களை நான் தூக்கிட்டு போட்டா என் கை மேலே ஏறி போங்க, இல்ல என்னை தாண்டி போங்க, இல்லைன்னா டம்ளர் எடுத்துட்டு வரேன் அதுல அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம பேக்குக்கு என்னடா பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ பாத்ரூம்ல அப்படியே வாஷ் பண்றக்கும் போது பின்னாடி நம்ம மேனேஜர் வராரு. அவரு வந்து உன்னை என்னோட பையன் மாதிரி நினைச்சேடா, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லி உனக்கு அன்னைக்கு அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்தேன், உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன், காசுலாம் செலவு பண்ணி உனக்கு நல்ல சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தேன், உன்னை சாப்பிட வச்சு அழகு பார்த்தேன், ஆனா நீ என்கிட்ட கூட உண்மை சொல்லல இல்ல அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பேக்கும் பரவாயில்ல சார் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே செட்டில் பண்ணிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. என்னடா இவன் நம்ம இவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருந்தா அவன் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போறானே அப்படின்னு மேனேஜர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ யாரோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஏஞ்சல் மாதிரி வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மீதான். நம்ம பேக்கோட கண்ணுக்கு மட்டும் ஏஞ்சல் மாதிரி தெரியுறாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரி இவன் ஏன் நம்ம கண்ணுக்கு மட்டும் இவ்வளோ அழகா தெரியுறா அப்படின்னு சொல்லி நம்ம பேக்கும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்து நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. சரி போயிட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ வெளியே வந்து உட்காந்துருந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவரோட கிரஷ் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. என்கிட்ட முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போனா இவகிட்ட பேசுறதா முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமா போறாங்க. அந்த இடத்துல போய் உட்காந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ தப்பா நினைச்சுக்காத, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இந்தியாவுக்கு போறதுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு, ஸோ அதை பத்தி தான் வேண்ட பேசிட்டு இருந்தா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. ஸோ இதுக்கு தான் பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டு அப்படியே கூலா வராங்க. இப்போ நம்ம அஜீஸ் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது சரி நம்மலாம் இங்க எவ்வளவு மெமரிஸ் இருக்கு நமக்கு, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை எங்க பார்த்தேன், ஒரு குப்பையை கூட என் கையில கொடுத்துட்டு போனியே, திரும்ப அந்த குப்பையை நான் பாப்பனா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு மெமரிஸ் எல்லாம். இப்போ அஜீஸ் வந்து சரி இந்தியாவுக்கு போறேங்கிறியே, இந்தியாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது டெல்லி வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, மும்பைல வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கு, அப்படி இப்படின்லாம் மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நீ இப்படி அடாப்ட் ஆயிட்டியா, அவ்வளோ அறிவாளியா நீ அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அஜீஸ் என்ன சொல்றான்னா நீ இங்க பேசுற மாதிரிலாம் அங்க போயிட்டு பொண்ணுங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, அவ்வளவுதான் உன்னை வெட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ டின்னர்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹீரோ வந்து அப்ராட் போறது அதாவது இந்தியா போறது. இப்போ அப்படியே ரூமுக்கு வந்து பார்த்தா நீ ரூம் கிளீனா வச்சிருக்க மாட்டே, அதனால உனக்கு வேக்யூம் கிளீனர், அது மட்டும் இல்லாம நீ உன்னோட ஹேங்கர்லாம் இதை ட்ரெஸ் எல்லாம் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேங்கர் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்காரு. நீ இனிமேல் ஸ்பைடர் பார்த்து பயப்படக்கூடாது, கருப்பாம்பூச்சி பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹிட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இப்போ அப்படியே வெளியே வந்து அவரோட மெமரிஸ் எல்லாமே அந்த ஹீரோயின் ரூம்ல இருந்து ஹீரோட ரூம் மூடி எல்லாத்தையும் அப்படியே செவுத்துல ஒட்டி வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. இப்போ கிளம்புறதுனால நம்ம ஹீரோயினுக்காக ஒரு சின்ன பார்ட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ்லாம் பண்றாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களும் ஹாப்பியா அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் போய் மீட் பண்றாரு.
எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா நீ இந்தியாவுக்குலாம் போல அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரே ஷாக்கு, என்ன சொல்றீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அந்த ஸ்கீமையே தூக்கிட்டாங்க, அங்க ஆல்ரெடி ஆட்கள்லாம் இருக்காங்களா, சோ இங்க இருந்து எவனும் போய் அங்க வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு செம மொக்கையாயிருது. வெளியே நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். சே இவன் முன்னாடி இப்படி மொக்கையாயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணிருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம பேக் இருக்காருல்ல, சோ அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து எங்க அப்பாவோட கம்பெனிக்கே போல, நான் இந்த கம்பெனிலேயே ஒர்க் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அதை பார்த்து எல்லாருமே அங்க ஷாக் ஆகுறாங்க. இப்போ நம்ம மீயும் சே நம்மளாலதான் இவன் இங்க இருக்கானோ, நம்ம வந்து அவனை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டானோ, அதனாலதான் நமக்காக தான் அவன் இங்க இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணி எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. போதும் பேக், இதுக்கு மேலே இந்த மாதிரி என்னை பண்ணாத, மென்டல் டார்ச்சர் கொடுக்காத, நீ எனக்காக தான் இங்க இருக்க அப்படின்னு எனக்கு தெரியுது, ஆனா என்னதான் இருந்தாலும் என் மனசு மாறாது, எனக்காக உன் வாழ்க்கை நீ அழிச்சிக்காத, நல்லா 4 நாளைக்கு ஒரு தாட்டி தான் பல்லு வளர்க்குவேன், ஸோ அது முடியலன்னு சொல்லிட்டு இங்க ஆபீஸ் வந்து டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து பல்ல தொடச்சிக்குவேன், அது மட்டும் இல்லாம நல்லா குளிக்கவே மாட்டேன், சென்ட் இருக்கிறனால தான் நல்லா உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கேன், உங்களோட எல்லாம் என்னால வாழ முடியுது, என் காதை கிளீன் பண்ணியே 3 நாள் ஆச்சு, நீ வந்து சுத்தத்திலேயே மிக சுத்தமா இருப்ப, எனக்கு சுத்தங்கிறதே சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேவலமா சொல்லிருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சானிடைசர்லாம் எடுத்து அடிச்சுட்டு இருக்காரு இந்த பொண்ணு மேல. இப்போ நம்ம பேக் என்ன சொல்றாருன்னா ஒரு நிமிஷம், அதுக்காக நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எடுத்து காமிக்கிறாரு. நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா நம்ம பேக்கோட கம்பெனில ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, ஸோ இந்த டைம்ல அவரு போய் கம்பெனில வேலை செய்ய முடியாது, ஸோ அதனால தான் நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு நம்ம மீக்கு செம அவமானம் ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ என்னைய சமாளிக்கிறதுக்காகவே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரியுது நீ எனக்காக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதை பார்த்த மற்றவங்களுக்குலாம் எதுக்காகடா இவ இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம மீயை கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்கும்போது நிஜமாலுமே நான் உனக்காக இங்க இல்ல ஓகேவா, அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நீயே சொல்லிட்டல்ல, அதுக்கப்புறம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ நானும் ஒரு ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் உனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, நான் உன்னையோட ஒரு வயசு பெரிய பொண்ணு, அதனால நீ எனக்கு தம்பி, நீ என்னை அக்கானு கூப்பிடணும் அப்படின்னு மீ சொல்றா. ஆட கடவுளே, நானே இறங்கி வந்தாலும் இவ விடமாட்டா போலியே, அக்காவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேக்கும் சொல்றாரு. இப்போ நம்ம பேக்கு போலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேக்குக்கு லெஃப்ட் ரைட்டு இருந்து பணிவிடை செஞ்சுட்டு இருந்தானுங்களே, ஸோ அவனுக்கு 2 பேரும் அட்டுளையும் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இந்த கிம்மும் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜரும் என்ன காத்தெல்லாம் விசிறி விடு, அது மட்டும் இல்லாமல் என்னை தூக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. இப்போ நைட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டில நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா நான் ரைட்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஸோ இப்போ எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ஸ் பண்றாங்க. சூப்பர், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ சரி ஓகே எல்லாருமே அவங்களோட சீக்ரெட்லாம் சொல்லும்போது நம்மளும் நம்மளோட சீக்ரெட் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் டேட் பண்றதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதை சொல்றாங்க. சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆமா எனக்கு சாங்சிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது, அவன் தான் எனக்கு இருக்கிற மிக கரெக்டான பேர், இந்த உலகத்திலே அவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரே ஷையா இருக்கு. இருந்தாலும் எல்லாருமே ஷாக்கா இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேக் வந்து இவங்க டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டியிருப்பாங்க, ஆனா மத்தவங்க எல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி காசு கட்டியிருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம பேக் தான் ஜெயிச்சிருக்காரு. அதனால எல்லாரும் அவங்க பர்ஸ்ல இருந்து பணம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா எல்லாருமே ஷாக் ஆகுவாங்க அப்படின்னு பார்த்தா என்னடா எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மீ வந்து என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல நீ என் ஃப்ரெண்டு தானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்போ அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே கப்புலா அவங்களோட ட்ரிங்க்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் போன் நோண்டிட்டு நம்ம பேக் வரும்போது ஆப்போசிட்ல ஒரு மேல ஒரு பொருள் விழ வரும். அதுல இருந்து நம்ம மேனேஜர் வந்து காப்பாத்திருப்பாரு. ஸோ இப்பதான் நம்ம பேக்குக்கு தெரிய வருது இவர் பணத்துக்காக எதுவும் பண்ணல, இவர் நம்மளை திட்டுறாரு, அதுக்கப்புறம் நம்மளை நல்லா பாத்துக்கிறாரு, சாப்பாடு வாங்கி தராரு, நிஜமாலுமே இவரோட ஃபேமிலியில ஒருத்தனா தான் நம்மளை பாத்துருக்காரு, நம்ம மேல நிறைய பேர் கேர் பண்ணிட்டு வந்தாங்க, ஆனா ஒரு சர்டன் டைம்ல அவங்க எல்லாமே போயிட்டாங்க, ஆனா இவர் மட்டும் இன்னமும் நம்மளை கேர் பண்ணிட்டே இருக்காரு, இவர் திட்டுறது கூட நம்ம நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்பதான் இவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் பேக்கும் மீயும் தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களே. ஸோ மீயை பார்த்தோன்னே அப்படியே ஓடி வந்து அக்கா அப்படின்னு சொல்லி கழுத்தெல்லாம் பிடிச்சி நறுக்கிறாரு. ஸோ அவங்களும் அப்படியே அடிக்கிற மாதிரி வராங்க. டக்குனு இவர் செவுத்துல பிடிச்சி சாத்திடுறாரு. இப்போ நம்ம மீக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. ஸோ நம்ம பேக்கு மேல லவ் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களும் அப்படியே ஷாக்ல பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் இவனை பார்த்து எனக்கு ஒரு மேன்லி லுக்கே வராது, ஆனா இப்போ என்ன இப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம என் நெஞ்சு ரொம்ப படப்படன்னு அடிக்குது, நான் ஒரு வேளை இவனை லவ் பண்றனோ, கடவுளே அப்படி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. எதை பற்றியுமே நம்ம கவலைப்படக்கூடாது, நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அப்படிதாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ உங்ககிட்ட இருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம், இன்னொரு நாள் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ராமாக்கு எண்டு கடை போட்டு நம்மகிட்ட எண்டு கடை போட்டு முடிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ராமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.